இன்டர்செப்டர் 650 பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 20,000 தான் ஆச்சு. ஆமா மக்களே, நாங்க இந்த இன்டர்செப்டர் 650 பாத்தீங்கன்னா நம்ம கிளைண்ட் லொகேஷன்ல இருந்து எடுத்திருந்தோம். ஆக்சுவலா இந்த கிளைண்ட் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான். அவர் இந்த பைக்கை யூஸ்டு பைக் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாரு. சோ வண்டியை ரெடி பண்ணணும் ப்ரோ, வண்டியை நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு எங்களை கால் பண்ணி இந்த வண்டியை எடுத்துக்க சொல்லியிருந்தாரு. நாங்களும் பாத்தீங்கன்னா வண்டி எடுத்து டைரக்டா நம்ம ஷெட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. சோ இந்த வண்டியை பயங்கரமா ரெஸ்டோரேஷன் பண்ணி தரணும் ப்ரோ சொல்லி கேட்டிருந்தாரு. சோ பயங்கரமான ரொம்பலாம் இல்லைங்க. சோ வீல் பெயிண்டிங் அண்ட் மெக்கானிக்கல் ஒர்க் அண்ட் பாலிஷ் ஒர்க்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் சொல்லியிருந்தாரு. இந்த வண்டியை ரெடி பண்றதுக்கு எங்களுக்கு 1 வீக்ல இருந்து 10 டேஸ் டைம் எடுத்தது. சோ பயங்கரமா ரெடி பண்ணியிருந்தோம். பேக் ரெஸ்ட், சீட் அசம்பிளி எல்லாமே ஆரியோட ஒரிஜினல் கேட்டிருந்தாரு. சோ அதுவுமே நான் ஆர்டர் பண்ணி வர வச்சு அவர் வண்டிக்கு நான் போட்டிருந்தேன். சோ ப்ராப்பரா ரெடி பண்ண இந்த இன்டர்செப்டர் 650 டெலிவரி எடுக்க கிளைண்டே வந்திருந்தாரு. அவர் பயங்கரமா இம்ப்ரெஸும் ஆயிட்டாரு. சோ இந்த லேடிஸ் ஃபுட் ட்ரெஸ் முதற்கொண்டு அவர் கேட்ட பிராண்ட்லயே நான் போட்டு கொடுத்திருந்தேன். சோ இந்த வண்டி ரெடி பண்றது காஸ்ட் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபாலோ பண்ணிட்டு காஸ்ட் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. டீடைலா உங்களுக்கு சொல்றேன். கீப் சப்போர்ட்டிங் गाइस. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. Thank you.